நம்ம வந்து பனானா பிரெட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த 3 பழுத்த பழம் வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். நீங்கள் வந்து எந்த பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ பனானா பிரெட்டுக்கு வந்து இந்த ஒரு பழம் அதெல்லாம் செட்டே ஆகாது. நிறைய பழம் ஆட் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பனானா ஃப்ளேவர் அதுதான் இருக்கணும். ஓகே, ஸோ 2 3 ஓகே ஓகே. இந்த எண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து நல்ல பழுத்த பழம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு வைங்களேன், அதுக்கு வந்து இந்த பனானா பிரெட்டு தான் பெஸ்ட் ரெசிபி. ஸோ நேற்றுலேருந்தே பண்ணணும்னு இருந்தேன். கடைசி இன்னைக்கு தான் டைம் வந்துருக்கு. ஓகே, ஸோ பனானாவை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய பழம் போட்டாச்சா. இதில் வந்து நான் வந்து 1/2 கப்பு தான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பனானா பிரெட் பனானாலேயே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்கு. ஸோ உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக வேணால் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/3 கப் வந்து ஆயில், இல்லைன்னா உருக்குன பட்டர், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் வெண்ணிலா, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இனி மாவும் பேக்கிங் சோடாவும் தான் தேவை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுகருக்கு வந்து நல்லா கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மைதா மாவு 1/2 கப்பு. நீங்கள் வந்து அதில் ஹாஃப் கோதுமை மாவும் மைதா மாவும் போட்டுக்கலாம். இல்லைன்னா 1 கப்பு கோதுமை மாவு 1/2 கப் மைதா போட்டுக்கலாம். ஃபுல்லாக கோதுமை மாவு போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கப் மைதா மாவு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சினமன் பவுடர். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட்டை பவுடர். ஸோ பனானாவும் பட்டை, ஆப்பிளும் பட்டை பவுடர், இது வந்து ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானா ஆப்ப சோடா இருக்குல்ல, அதுதான். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான், வேறு ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன்ல எவ்வளோ சிம்பிள்னு, இவ்வளோ தான். ஸோ இதை மெல்ல கம்பைன் பண்ணும். நான் சொன்ன மாதிரி மைதா மாவு போட்டுட்டு நீங்கள் ரொம்ப ஃபோல்ஸாக நல்லா போட்டு அடின்னு போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெட்டு வந்து கல் மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் பேக்கிங்கோட மெயின் பிரின்சிபிள். மைதா மாவு போட்டதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும். ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபோல்ட், கட் ஃபோல்டு, கட் ஃபோல்ட், அந்த மாதிரி. ஏன்னா நமக்கு ப்ரெட்டுக்கு எல்லாம் தான் நம்ம வந்து நல்லா போட்டு பிசைவோம் சப்பாத்தி மாவு. ஏன்னா வந்து அதில் உள்ள அந்த க்ளூட்டன் வந்து ஆக்டிவேட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். ஆனால் கேக்குக்கெல்லாம் உங்களுக்கு க்ரம்பிளியாக இருக்கணும், அதனால் க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகக்கூடாது. ஸோ இப்போ இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிப்ஸு. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் பனானா ப்ரெட்டில் சாக்லேட் சிப்ஸ் நல்லாயிருக்கும், அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பேன் வச்சுருக்கேன் பாருங்கள், லோ பேன். அதில் ஆஸ் யூஷுவல் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை பேட்டரை இதில் ஊற்றிடுறேன். ஓகே, தட்ஸ் இட், நம்மளோட பனானா பிரெட். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்படி நடுஸில் வந்து இப்படி ஒரு இன்டென்ட் மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம ப்ரெட் வந்து ரைஸ் ஆகும்போது கிராக் விழாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி நடுஸில் ஒரு இன்டென்ட் மாதிரி பண்ணோன்னா அது ரைஸ் ஆகும்போது இதாகும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அவனில் வச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி படி இந்த ப்ரெட்டு வந்து 1 hour ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ 50 minutesலேருந்து 1 hour வரைக்கும் நான் செக் பண்ண போகிறேன். 180 degrees Celsius. ஓகே, வச்சிடலாம் வாங்க. நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணாமல் எப்போவுமே வைக்கக்கூடாது. 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேக் பேனை உள்ளே வச்சிடலாம். ஸோ
ஸோ நான் வந்து 50 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பேக் ஆகலைன்னா நம்ம கூட செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டோட்டலாக 50 மினிட்ஸ் ஆச்சு. உங்களுக்கு 1 hour கூட ஆகலாம். நான் ஒரு ஸ்கியூவரை விட்டு பார்த்தேன், அது க்ளீனாக வந்துடுச்சுன்னா கேக்கு வந்து ப்ரெட்டு வந்து பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனோடனே நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். நம்மளோட பனானா ப்ரெட் ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சு. நான் இப்போ இது நெக்ஸ்ட் டே நான் இதை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரெட்டு வந்து எப்படின்னா பர்ஃபெக்ட் க்ளீன் ஸ்லைசஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த க்ரம்பிளி ஆகாமல் அப்படி பக்கா ஸ்லைசஸாக வரும். இங்கே பாருங்க, அது கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு பர்ஃபெக்ட் ப்ரெட் மாதிரி. அண்ட் எனக்கு ஆக்சுவலி வந்து பனானா ப்ரெட் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சம்மந்தமாட்டு தான் தெரியும். ஏன்னா அதில் பனானா இருக்குது, எக் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்டரை பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ சாஃப்டாக. உங்களுக்கு பனானா ப்ரெட் பிடிக்கும்னு வைங்களேன், இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் பனானா சாக்லேட் சிப் ப்ரெட் வந்து வேறு லெவலு. இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ரிட்டன் ரெசிபி நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான பனானா ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு.